திருப்பூர்ல நம்மளோட முதல் கடை பிரான்ச்சைசி அவுட்லெட் வந்து நாங்க ஓபன் பண்ண போறோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரியாணி பாத்திரம் தான். ஹோட்டல் ஓனராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷரில் நம்ம செட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க ஃப்ரீயாக வேலை செய்வாங்க, ரிலாக்ஸாக இருக்கும். இது நம்ம தோசை மாவு கலக்கி வச்சுக்கிறதுக்கு. நான் குழம்புக்குன்னு நினச்சிட்டேன். நாளைக்குள்ளே இந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கணுங்கிறக்கா இங்கே பயங்கர பிஸியாக எல்லாமே ஒவ்வொரு டீம் ஒவ்வொரு டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வாரமா பாத்தீங்கன்னா நைட்டும் மகளுமா இங்க வேலை நடந்துகிட்டு இருக்கு. வேலை நடந்துகிட்டே தான் இருக்கு, முடிஞ்ச மாதிரி இருக்கு. இன்னைக்கு தான் ஓரளவுக்கு ஃபினிஷிங் கிடைச்சிருக்கு. மொத்தம் இந்த கடையோட செட்டப் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரண்ட்ல வந்து கேஷ் கவுண்டர், இதுக்கு நடுவுல அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம நடக்கிற இடம். இந்த நடக்கிற இடத்துல தான் போட்டோம் நம்ம அந்த ஆத்தங்குடி டைல்ஸ் இருக்குல்ல, அந்த மாடல்ல ஒரு டைல்ஸ். இதுக்கு மேல அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு சீலிங் இருக்கும். இதுக்குள்ள கலர் லைட் எல்லாம் இருக்கு, அதுக்குள்ள கூட இருக்கு. வாங்க இது வந்து தந்தூரி பானை, அதாவது மேல ஃபுல்லா எஸ்எஸ்ல இருக்கும். இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மண் பாத்திரம் இருக்கும். இது நம்ம தோசை மாவு கலக்கி வச்சுக்கிறதுக்கு. நான் குழம்புக்குன்னு நினைச்சிட்டேன். நம்மளோட ரெஸ்டாரண்ட்ல லேபர் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. அவங்க எப்பவுமே டயர்டு இல்லாம வேலை பார்க்கணுன்றதுக்காக இந்த செட்டப். இது வந்து ஃப்ரெஷ்ஷர். மொத்தமா இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவினாசி பாளையம் திருப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 ரோடு ஜங்ஷன் இருக்கு இல்லையா, அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவினாசி பாளையம் பக்கத்துலேயே தான் நம்ம கடை இருக்கு. சமூகான் என்னைக்கு கடை ஓப்பன் பண்றோம்? கடை ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 18ஆம் தேதி கரெக்டாக 12 மணிக்கு ஓப்பன் பண்ணுறோம். இதோட லொக்கேஷன் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றோம், மறக்காமல் பார்த்துட்டு வந்துருங்க.